I want you to turn to 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அந்த இடத்துல அந்த 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சபைக்காக எழுதுகிறார். சிதறி போன அவர் எழுதும்போது, அந்த முதல் அதிகாரத்துல எழுதும்போது அவர் சொல்லுவாரு, ஹல்லேலூயா, சிதறி இருக்கிறவர்களுக்காக அவர் எழுதுகிறேன்னு சொல்லுவார். those who have been scattered. Amen. இந்த இரவுல கூட உங்களுக்கும் எனக்கு தான். அன்னைக்கு பேதுரு எழுதும்போது அவர் ஆவியானவருடைய ஏவுதலினாலே ஆவியானவர் உணர்த்தப்பட்டு அது எழுதியிருக்கிறார். இன்னைக்கு these words speak to us. நமக்கு இந்த வார்த்தைகள் பேசுகிறதா இருக்கிறதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிற அவருக்கு எப்படி எழுதுவாரு. அந்த ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்லுவார், 6ஆம் வசனத்தை பார்த்து, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்து கைக்குள்ள அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதுல நிறைய இட்ஸ் எ கவுன்சில், பிளஸ் இட்ஸ் எ ப்ராமிஸ் ஆஃப் காட். தேவன் என்ன செய்வார் என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ப்ரொமோஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். நம்ம உயர்த்துகிறவர் தேவன் தான். ஆமென். அதே நேரத்துல அவர் அங்க சொல்லுவார், இந்த இடைப்பட்ட காலத்துல நமக்கு நிறைய உபத்திரவம், பாடுகள் வரும், தோய்வுகள் வரும், மனக்கலக்கங்கள், மன கிளேசங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் வரும். அந்த நேரத்துல பேதுரு எழுதுற, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால், God who cares for us. இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது? நம்மை விசாரிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். எதுவும் கண்டு காணாமல் போக இருக்கிறவர் அல்ல, அவர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம எங்க இருக்கிறோம், ஏது இருக்கிறோம், அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். அதனால நம்ம கவனிப்பாரற்று திக்கற்ற நம்ம விடுகிறவர் அல்ல, நம்மை அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த பூமியில இருக்கும்போது நம்ம என்ன பண்றோங்க, நம்ம சில பாடுகள் வழியாய், சில துக்கங்கள், கஷ்டங்கள் வழியாய் போகும்போது we need யாரோ ஒருடைய அரவணைப்பை நாம் எதிர்பார்க்கிறோம், ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நாம் எதிர்பார்ப்போம். ஆமென். அது அவர் வரும்போது நமக்கு ஒரு நிம்மதி உண்டாகிறது, ஒரு சமாதானம் உண்டாகிறது. ஸோ அது வராத போது நம்ம அங்கலாய்க்கிற ஒரு பழக்கமும் நமக்கு இருக்கிறது. யாரும் நம்ம கவனிக்கிறது இல்லை, யாரும் நம்ம கேட்கறது இல்லை. நமக்கு நாமே பேசிக்கொள்வோம், அனாதை போல இருக்கிறேன்னெல்லாம் சொல்லிக் கொள்ளுவோம். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, உலகத்துல உங்களை யார் பார்க்கறாங்களோ, யார் கவனிக்கிறாங்களோ, யார் உங்களை ஆறுதல் படுத்துறாங்களோ, யார் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ இல்லையோ, உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் தான் என்ன பண்ற, நம்ம விசாரிக்கிறவரா இருக்கிறார். அவர் சொல்லுவார், தாய் மறந்தாலும் நம்மை மறக்காதவர். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. So is there always, நமக்கு எப்போதும் அவர் நமக்காக இருக்கிறவரா இருக்கிறார். உலகமே உங்களை மறந்து போனாலும் அவர் என்ன பண்றாருங்க, அவர் சொல்ற, அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு சொன்னார், மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல படிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். ஆமென். அப்ப யாரை கூப்பிடுறாருங்க? வருத்தத்தோட இருக்கிறவங்க, கவலையோட இருக்கிறவங்க, கண்ணீரோட இருக்கிறவங்க, பயத்தோட இருக்கிறவங்க. in whatever situation you may, but there is only one God who say come to me. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேங்க? ஒரு ரெஸ்டை கொடுப்பேன், ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பேன். உலகத்துல இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கேற்றபடி காரியங்களை செய்வாங்க. நம்முடைய தேவனோ ஹல்லேலூயா, அவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் வருத்தப்பட்டு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் அனுகூலம் பண்ணுகிறவராய், அவர் நம்மை தேடி வருகிறவராய் இருக்கிறார். நம்ம இது என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அழைக்கிறவர். ஆமென். அது எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு கவலைக்குரிய காரியமாக இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, நம்ம அழைக்கிறாரு, நம்ம வாங்கன்னு அழைக்கிறாரு. காரணம் என்னன்னா, நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால்தான் நம்ம வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு.
எந்த அளவுக்கு அவர் நம்ம மேல கவலை கரிசனை உள்ளவரா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல அங்க லூக்கா எழுதும் போது அவர் எழுதுகிறார் என்னன்னு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அப்போ இங்க என்ன சொல்றாருங்க, அதுக்கு முன்னாடி 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, அதில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அப்போ இங்க எழுதப்படுகிறது கர்த்தருடைய வசனம், தேவனால் அந்த பறவைகளை கூட ஆண்டவர் மறக்கிறது இல்லையா. அந்த பறவைகளுக்கு ஒவ்வொரு நாளுக்கு வேண்டி ஆகாரத்தை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, அவர் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனால் உங்கள் அவைகளை பிழைப்பூட்டுகிறவரா இருக்கிறார். If God, Bible says, if God is so much concerned and cares இந்த உலகத்தின் இந்த பிராணிகளுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அவர் இத்தனை கவனம் செலுத்தி அவர்களை கவனிக்கிறவரா இருப்பாரானால், இங்க அதான் எழுதப்படுகிறது. என்னன்னு எழுதப்படுகிறதுங்க, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கு, உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதாம். ஆமென். ஆகையால் பயப்படாதிருங்கள். யார் இன்னொரு விதத்துல அதனால கவலைப்படாதிருங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அவர் ஆதீனத்துல வைத்திருக்கிற காரியங்கள் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். God cares about you. தேவன் என்ன பண்றாருங்க, உங்கள் நினைவாக இருக்கிறாரு, உங்களை நினைச்சிருக்கிறாரு. அதனாலதான் உங்களை நினைச்சதுனாலதான் he went to the cross. அவர் பாடுகளுக்குள்ள கடந்து போனார். He went and died for you. நல்லா தெரிஞ்சுக்கங்க, there is no person in this whole universe to love like him. அவரை போல நேசிக்க யாரும் கிடையாது. அவர் பாராபட்சம் பார்க்கிறவரும் அல்ல. Hallelujah. He knows. உங்களுடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், உங்க பாடுகள் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்ல, ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். Amen. He knows everything, in and out. Amen. நீங்க பாவம் செய்கிறது அவருக்கு தெரியும், நீங்க மனம் வருந்துகிறது அவருக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு அவருங்களை வேணான்னு ஒதுக்குறது கிடையாது. He says, come, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே நீங்க வாங்க. காரணம் அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. He cares about you. He cares about you. இதுதாங்க நம்ம ஒருத்தரும் உங்களை கேட்கல, ஒருத்தரும் உங்களை கவனிக்கல, ஒருத்தரும் உங்க சார்பில் வரலன்னா இன்னைக்கு நிறைய நம்ம சோர்ந்து போய் கவலைப்பட்டு நம்ம பேசி கொண்டு இருப்போம். Better look to God. Better look to God. சங்கீதம் 91:15 சொல்லுவார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்துல அவன் சொல்றான், நான் தான் கூட இருப்பேன். ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். So better call God. அவர் விளையாட்டுக்கு சொல்ற காரியங்கள் அல்ல. இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏனோ விளையாட்டுக்கு ஏதோ நேரம் போலன்னு அவர் சொல்லல. It means, the Bible means really, that is the word of God. தைரியமா அதை நம்பலாம். உங்களுக்காகவே எழுதப்பட்டு இருக்கிறது, எனக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகள் பல பல வருஷங்களாக அதை அழிக்க முடியல. இட்ஸ் தேர் இன் தி பைபிள். புதிய ஏற்பாடு இயேசு மரித்து உயிரோடு எழுந்து 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகம், இன்னும் அதுல எழுதப்பட்ட வார்த்தையின் மகிமை இருக்கிறது. It has never changed. Don't bother. Hallelujah. இன்னைக்கு ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? we want somebody, ஏதோ ஒரு ஹியூமன், யாரோ ஒரு மனுஷர் என்னை ஆறுதல் படுத்தணும். ஆமா, தேவைப்படுகிறது, இல்லைன்னு நான் சொல்லல.
யாராகிலும் ஒரு நல்ல ஒரு சமாதானத்தின் வார்த்தை சொன்னா போதும், ஒரு கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னா போதும், நமக்கு ஒரு ஆறுதல் வரும். பட் அதுக்கு மேல நாம கடந்து போகணும். There is a God awaiting for you. உங்களுக்காக இரவும் பகலும் உங்க பக்கத்திலே இருக்கிறவர் ஒருவர் தான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. You can directly tell him. You can talk about your loneliness. ஏன்னா அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். உங்க பயத்தை பேசலாம், ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். There is no one like Jesus. He is the only person who cares for you, cares about you. அவருடைய கேர் எப்படி தெரியுங்களா? Hallelujah. The Bible says இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். He dies on the cross. அவர் அடக்கம் பண்ணப்படுகிறாரு. கூட இருந்த அத்தனை பேருக்கும் சீஷர்களுக்கு என்ன பண்ற, உடைக்கப்படுகிறாங்க. நம்பிக்கை அற்று போகிறது. என்ன, அவரு ஒரே நம்பிக்கையா இருந்த இயேசு மரிச்சு போயிட்டாருங்க. அவங்களும் நினைக்கிறாங்க, இயேசு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு கவலை. nobody dared to touch his disciples on Jesus. அவர்களோடு இருக்கும்போது இப்ப பயம், என்ன நடக்கும், ஏது நடக்கும்? They forgot இயேசு மரித்தோர்ல உயிரோட எழுந்திருப்பார் என்று மறந்து போனாங்க. அவங்க நினைச்சாங்க முடிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்றாங்க, பயந்து ஒரு அறை வீட்டுக்குள்ள போய் எல்லாம் சேர்ந்து கதவை சாத்திட்டு உள்ள இருக்கிறாங்க. யூதர்கள் வந்துருவாங்களோ, ரோமர்கள் வந்துறாங்களோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பயந்து இருக்கும் போதுதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ன பண்ணாருங்க, பூட்டிய அறைக்குள்ள, அந்த உயிரோடு எழுந்த அந்த முதல் நாள்ல பூட்டிய அறைக்குள், வீட்டுக்குள்ள அறைக்குள்ள அவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். He cared about அவர்களுடைய என்ன பண்ணார், பயத்தையும் கலக்கத்தையும் தனிமையும் தடுமாற்றத்தையும் கண்ட இயேசு என்ன பண்ணாருங்க, ஹalleluya, அப்படியே பரத்துக்கு போயிரல. அவர் என்ன உயிரோட எழுந்த பிறகு அவர் என்ன சொல்றாருங்க, மகதலேனா மரியாளுக்கு சொல்றாரு, என் சகோதரிட்ட சொல்லு, பேதுருகிட்ட சொல்லு, நான் உங்களை சந்திக்க போறேன்னு சொல்லு. துக்கமா இருந்த, அழுது கொண்டிருந்த மகதலேனா மரியாளுக்கு ஆறுதல் படுத்துகிறார், உயிர் உள்ளவராக காண்பிக்கிறார். ஹalleluya, நம்பிக்கை கொடுக்கிறவரா இருக்கிறார், விசாரிக்கிறவரா இருக்கிறார். He cared about everyone. அத போலதான் அவருடைய சீஷர்களை he just came, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லு, காயங்களை காட்டான், மரித்த உயிரோடு எழுந்திருக்கிறேன்பா சொன்னது மாத்திரமல்ல, பிஃபோர் லிவிங் அவர் சொல்ற, உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். ஏன்? அவருக்கு தெரியும், அவர் இல்லாம நீங்களும் நானும் ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா யோவான் 15 ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாதுன்னு. How important it's that we need Jesus. அதான் பேதுரு எழுத, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் என்ன பண்ணுமா, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Learn to transfer your worries, your pain, your loneliness. அவர் மேல வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல வைக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அவர் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும் இந்த இரவு நேரத்துல. ஆமென். கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரு, அவர் என்ன விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால்தான் அவர் சொன்னாரு, நான் எங்க இருக்கிறனோ அங்கே நீங்களும் இருக்க விரும்புகிறேன். Where I am, I want you to be. நீங்க அங்கதான் இருக்கணும், என்னோட இருக்கணும். I'm not going to let you alone. உங்களை தனிமையில நான் விட்டு விட மாட்டேன். அவருக்கு தெரியும், அவர் இல்லாம நான் சோர்ந்து போவோம் தெரியும், அவர் இல்லைன்னா நம்ம பலவீனப்பட்டு போயிடுவோம் அவருக்கு தெரியும்.
இந்த இரவுல எத்தனை பேருக்கு யூ கேன் டெல் போல்ட்லி, தைரியமா சொல்லணும். அதான் வேதம் சொல்லுகிற, நம்ம தைரியமா சொல்லலாமே, கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார், மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 5-6 வசனத்துல நீங்க அதை படிக்கலாம். யூ கேன் தைரியமா சொல்லலாமே, கர்த்தரின் பட்சத்துல இருக்கிற, காட் இஸ் ஆன் மை சைடு. எதுக்குங்க? என்னை விசாரிப்பதற்கு, என்னை கவனிப்பதற்கு, என்னை தேற்றுவதற்கு, என்னை ஆற்றுவதற்கு. யூ கேன் சே போல்ட்லி, நான் இந்த பூமியில இருக்கிறேன், நான் தனிமையா இல்ல. இயேசு சொன்னார், என் பிதா எப்பொழுது என்னோட இருக்கிறாரு. யூ கேன் சே த சேம் திங். என் இயேசு என்னோட இருக்கிறார், எப்போதும் இருக்கிறாரு. நான் ஒருபோதும் என்ன தனிமையா விடுவதில்லை. He cares about you. அதனால்தான் அவர் சொல்ல, இதை நான் என்ன பண்ண, எந்த அளவுக்கு உங்களை கேர் பண்றாரா, இதோ நான் உங்களை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்து இருக்கிறேன், உங்கள் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர் கேர் பண்றாருன்னா, அவர் சொல்றாரு, ஹalleluya, இதோ நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், நீ என்னுடையவன், you are mine. Only God can say. Hallelujah. Even on the cross, இயேசு சொல்ல முடிஞ்சதுங்க, when he was just suffering with pain. அவர் மரியாளை பார்த்து சொல்ல முடிஞ்சது, இதோ உன் தாய். யோவானை பார்த்து சொல்ல முடிஞ்சது மரியாளை கிட்ட, இதோ உன் மகன். Because he cared. விசாரிக்கிறவரா இருக்கிறார். He cares. இன்னைக்கு இதை நம்ம புரியக்கூடாது. பிசாசு பல காரியங்களை செய்து நம்ம என்ன பண்றாங்க, கேள்வி கேட்க வைக்கிறான். இந்த இரவுல if you just could remember, என்னை விசாரிக்கிறவரா இருக்கிறாருங்கிற நீங்க உறுதியா நம்புவீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இரவுல இருக்கிற இடத்துல do something. அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில அவர் செய்வாராக.